ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமா நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்க வைத்து சமாதத்தை கூறுகிறோம். நன்றி ஐயா. நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமே, நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சம், எலியாவை குறித்தான வெளிப்பாடுகளோடு உங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சம் வந்தது. கர்த்தர் நான் ஒன்றை மகிமைப்படுவதாக. சரியாற்ற நேரம் 8:59. நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட கடன் செல்ல போறவங்களோட பாஸ்டர் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டர் அழைப்புக்கு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போமா? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சுபா இளங்கோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சங்கமம் வானொலி கூட வார்த்தையின் வெளிச்சத்தின் போது உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள். ஆமீன். நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தால் எங்களுக்கு சமாதானம் கிடைக்கிறது. சத்தியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நியாயப்பிரமாணம் மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது. கிருபை சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால கொடுக்கப்பட்டது. ஆவியானவரே, அந்த சத்தியத்தின்படி நடந்து மற்றவர்களுக்கு சத்தியத்தை நாங்கள் ஒளித்து வைக்காமல் எல்லாருக்கும் சொல்லி, ஆண்டவரே, இந்த சத்தியத்தினால எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய இந்த கடைசி காலத்துல நீரங்களோடு இடைப்படும்படியாக என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க நீர் தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களோடு இருந்து இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள, சத்தியத்தை மேய்ந்து கொள்ள நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. I rebuke all the evil power in the name of Jesus. நீர் பொறுப்படுப்பீராக, நீர் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பாருங்கள், தேவனுடைய சித்தத்தை நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 2:4 பார்க்கும் பொழுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்கள் இந்த மத இனத்துல இருந்தாலும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அதன்படி வாழும் பொழுது, வார்த்தையின்படி வாழும் பொழுது, அந்த வார்த்தை எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை தருகிற வாழ்வாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது இந்த உலகத்தில ஒரு தேசத்தை அமைக்கவல்ல, நித்தியமாக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் திரும்பமாக வந்து உங்களை கூட்டி செல்வேன். எங்கள் எல்லாரையும் இயேசுவிட அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரையும் எங்களை அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட வாழுகிற வாழ்வை, இந்த உலகத்திலேயும் அவரோட 1000 வருட ஆட்சியில் அவரோடு கூட பிசாசு கட்டப்பட்டு இந்த பூமியில ஓனாயும் ஆடும் ஒருமித்து வாழுகிற வாழ்வு, அவர்களோடு சமாதானமான வாழ்வு. 1000 வருடம் முற்றாக பிசாசின் கிரியைகள் கட்டப்படுகிறதாக இருக்கிறது. இப்படியாக சிறு பிள்ளையும் பாம்பும் ஒன்றாக விளையாடுகிற ஒரு 1000 வருட ஆட்சியிலே நாங்கள் வாழ முடியும். பாருங்கள், இதற்காக இப்படியான நித்திய வாழ்வை, இந்த 1000 வருட வாழ்வை நீங்கள் யாரும் இழந்து விடக்கூடாது. மதங்கள் உங்களை தடுக்கிறதாக இருக்கிறது. பொய்யான மதங்கள், பாவங்கள் உங்களுடைய வாழ்வை தடுக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை நோக்கி பார்த்து நீங்கள் இந்த பாவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், சத்துரு மனிதர்களுக்கு கூட எங்களை விழுங்க பார்க்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், சங்கீதம் 57 அதிகாரம் 3வது வசனத்துல, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். ஷேலா, தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். பாருங்கள், எங்களுடைய தேவன் ஒத்தாசையாக அவருடைய கிருபையை, அவருடைய சத்தியத்தை, பாருங்கள், காலையில எங்களுக்கு ஒவ்வொரு நாள் அதிகாலையும் புதிய கிருபையை தருகிறார்.
பாருங்கள், எங்களை சத்தியத்தை இந்த இரவில சத்தியத்தை மற்றவர்களை கற்றுக் கொடுக்கும்படியாக இந்த நித்தி வெளிச்ச நேரத்தில எங்களை தெரிந்திருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்படியான தேவன் தான் எங்களுடைய சத்தியத்தை நீங்க அறியாவிட்டால் பிசாசு உங்களை அடிமைப்படுத்தி விடுவான். இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். அவன் உங்களை அடிமைப்படுத்தி ஒரு நரக வாழ்வில, ஊழியான சேற்றில, பண்டிகைக்குள்ள வாழுகிற வாழ்வு. பாருங்கள், இயேசு அந்த பிசாசுகளை பண்டிகைக்குள்ள போக அனுமதிக்கிறார். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். மனிதனுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அல்ல நரகம். தேவன் தம சாயலாகும் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதனை அவர் ஒரு பொழுதும் நரகத்தில வாழ அனுமதிக்கவில்லை. பாருங்கள், பிசாசுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் நரகம். நீங்கள் பிசாசின் கிரிகைகளை, இந்த சரீர பிரகாரமான கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை, இப்படியான பெருமைகளுக்கூடாக, இச்சைகளுக்கூடாக ஆதாம் ஏவாள் எப்படி விழுந்து போனார்களோ அதே போல மனிதனும் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக இயேசு இந்த உலகத்தில 2ஆம் ஆதாகம் வந்து எங்களை மீட்டு கொண்டார். இந்த ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் மீட்டு கொண்டவராக இருக்கிறார். அபிஷேகத்தை பெற்றவர்கள், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் தன்னுடைய ராஜ்ய பிரஜைகளாக எங்களை மாற்றி இருக்கிறார். இந்த உலகத்தில சூரியனை உருவாக்கிற தேவன், சந்திரனை உருவாக்கிற தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன், ஒரு நாள் இந்த உலகத்தை புதிய வானம் புதிய பூமியாக மாற்றப் போகிற தேவன், 1000 வருட ஆட்சியில் எங்களை வாழ வைக்கிற தேவன், அந்த தேவன் தான் உருவாக்கின தேவனால தான் இதை புதிய வானம் புதிய பூமியாக மாற்ற முடியும். மதங்களினால எதுவுமே செய்ய முடியாது. வேதாகமம் சொல்லுகிறது, வீணான தேவர்களை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று சொல்லுகிறது. எங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான். பாருங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம். இந்த போராட்டத்துல வெற்றி சிறக்க வேண்டுமாக இருந்தால் தேவனுடைய வார்த்தை வேண்டும். ஆவியின் பட்டயம், விசுவாசம், அவருடைய வார்த்தையை அறிய எங்களுக்கு விடுதலை வருகிறது. எங்களுடைய பழைய வாழ்வு, மாம்ச வாழ்வு எங்களுக்கு அகன்று போறது, ஆவிக்குரிய வாழ்வு வருகிறது. இப்படியான அந்த வாழ்வு தான் எங்களுக்கு சமாதானத்தை தருகிறது, நித்திய வாழ்வை தருகிறது. இன்றைக்கு மதங்களில மனிதர்கள், உலக மக்கள் நம்ம மாம்ச சித்தத்துல வாடுவார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஈவனும் சமாதானமும் ஒரு நித்திய வாழ்வுமாக இருக்கிறது. அதை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இதுக்காகத்தான் இப்படியாக அந்த நித்திய வாழ்வை இழந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இரக்கமுள்ளவராகிய இயேசு இந்த சத்தியத்தை ஒரு கடமையாக, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய கடமையாக இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டளையை எங்கள் மேல போட்டிருக்கிறார். அன்பாக சொல்லலாம், நீங்கள் இப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதில் தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில இருந்த பொழுது கூட, பாருங்க, நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது யோவான் 8:40 இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில இருந்து சத்தியத்தை எடுத்து மனுஷர்களுக்கு அறிவித்தார். பாருங்க, நாங்கள் யோவான் 8:40 தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. பாருங்கள், ஆபிரகாமை முஸ்லிம் மக்கள் விசுவாசிக்கிறார்கள், யூத மக்கள் விசுவாசிக்கிறார்கள், ஆனால் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. இயேசு விசுவாசிக்காமல் விட்டு விட்டார்கள். பாருங்கள், இந்த பரிசேயர், சதுசேயர் கூட, அந்த காலத்தில் இருந்தவர்கள் கூட ஆபிரகாமை விசுவாசித்தார்கள், இயேசுவை விசுவாசிக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அவருடைய பார்வை எப்பொழுதும் இவர் ஒரு சாதாரண மனிதர் என்ற ஒரு பார்வையோடு, தேவனுடைய குமாரன் என்று வாரத்திலிருந்து சத்தம் வந்தது, அதை கேட்டு கூட
அவர்கள் மனிதர் என்ற ஒரு நோக்கத்தோடு பார்த்ததன் நிமித்தம் அவர்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள முடியாதவர்களாக மாம்ச சிந்தையில உலக மக்கள் வாழுகிற நிலைமையில் அந்த பரிசேயர், சதுசேயர், மிதபாரகர், அந்த ஆட்சியாளர்கள் அனைவரும் இயேசுவை சிலுவையில ஆணி அடித்து கொலை செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு மட்டும்தான் இந்த உலகத்துல பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர். ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனோம். இயேசு சொல்லுகிறார் யோவான் 8:46, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்கள் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? பாருங்க, நாங்கள் கூட இயேசு அறியாத காலத்துல நாங்கள் பரிசுத்தமாக பிறக்கவில்லை. பாவத்தில, இருளில, பிசாசின் அடிமைத்தனத்துல வாழ்ந்து கோபாக்கினேன் பிள்ளைகளாக வாழ்ந்து எங்களை தெரிந்தெடுத்து எங்களுக்கு அந்த பரலோக பாக்கியத்தை, பரலோக பிரஜைகளாக மாற்றி பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை தந்து எங்களை தெரிந்தெடுக்க ஒவ்வொரு அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவனும், ஆவி இல்லாதவன் தேவனுடைய கிறிஸ்தவன் அல்ல. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் பரலோக பிரஜைகளாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், அவர் இந்த உலகத்துல ராஜ்யத்தை அமைக்க வரவில்லை. இதற்காகத்தான் பிலாத்து எழுதும் பொழுது யூதருடைய ராஜா, அவர் ஒரு ராஜாவின் பிள்ளைகள் தான் நாங்கள், தன்னுடைய மகனை சிலுவையில மரிக்க வைத்து எங்களை மகளாக ஏற்றுக்கொண்டு சத்தியவானாக அவர் வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலேயும் பாருங்கள், பிலாத்து கேட்கிறான், அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தியத்தை கேட்கிறான். பாருங்க, நாங்கள் சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் கேட்க எங்களை சத்தியவானாக மாற்றுகிறார். நீங்கள் சத்தியத்தை கேட்க இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவில் நீங்கள் கேட்கிற ஒவ்வொருவரும் சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறார். பாருங்கள், அவரை நாங்கள் அறிய பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். இந்த பிசாசின் அடிமைத்தனம் எங்களுக்கு வேண்டாம். திருடுதல், கொல்லுதல், அழித்தல் எங்களுக்கு வேண்டாம். அந்த நரக வாழ்வு வேண்டாம். இயேசுவோடு அன்பான இயேசுவோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பெரிய காரியங்களை எங்களுக்கு அறிவிக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எரேமியா 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பாருங்கள், நீங்கள் இன்றைக்கு மதத்திலே இருக்கலாம், ஒரு பாவத்துல வாழலாம், ஆனா நீங்கள் மனம் திரும்பி அதை இயேசுவிடத்துல, இயேசுவே எனக்கு இறங்கும், இந்த காரியத்துல உண்மை நீர் எனக்கு வெளிப்படுத்தும், சொற்பனத்துல வெளிப்படுத்தும், நான் என்னுடைய சரீர பிரகாரமான மாம்ச இச்சையில வாழையில் ஆவியில வாழ போறேன், நீர் என்னோடு தரிசனத்தில் இடைப்படும். எப்படி சவுலோடு நீர் இடைப்பட்டீரோ, சவுலை பவுலாக மாற்றினீரோ, அதே போல என்னை மாற்றும் என்று அவருடைய அபிஷேகம் பெறும் வரை, அவருடைய சொற்பனத்தை நீங்கள் காணும் வரை, தரிசனத்தை காணும் வரை நீங்கள் விடவே கூடாதவரை. அவர் இரக்கமுள்ள தேவன். நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள் என்பதை அவர் அறிகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் இருதயபூர்வமாக, பாருங்கள், வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை கண்டடைவீர்கள். மற்ற தெய்வங்களையும் வைத்துக் கொண்டு 10 தெய்வங்களோ 8 தெய்வங்களை வைத்துக் கொண்டு அடுத்த 11வது தெய்வமாக உம்மை தேவனை தேடக்கூடாது. நீர் ஒருவர் தான் தேவன். என்னுடைய இந்த தற்கொலையிலிருந்து, இந்த
பிரச்சனையிலே இருந்து இந்த ஒன்றான மெய்த்தேவன் நீர் ஒருவர் தான் எனக்கு விடுதலை தர முடியும், அவரை மட்டும்தான் தேட வேண்டும். மற்ற தெய்வங்களை எல்லாம் உங்களுடைய பாரம்பரிய தெய்வங்கள் வீணான மாயையான அந்த தேவர்களை விட்டு விட்டு தேடும் பொழுது அவர் இறங்கி வந்து உங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். பாருங்கள், அவரோடு நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். எங்களுடைய தேவன் இருக்கிற இடம் பரிசுத்த இடம். கேரி மீன்களும் சேரா மீன்களும் அவரை போற்றி கொண்டிருக்கிறது. நீர் பரிசுத்தர் 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 என்று கேரி மீன்கள் சேரா மீன்கள் அவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கின்றனர். இந்த உலகத்திலே நாங்களும் துதித்து பாடும் பொழுது அவர் துதிகளில பிரியமானவர். இறங்கி எங்களை அவரை உணர முடியும். அவருடைய துதிக்க அவருடைய வசனத்தை தியானிக்க அவர் இறங்கி வந்து எங்களை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். உணர்வுள்ள இருதயத்தால அவருடைய அபிஷேகத்தை உணர முடியும். பாருங்கள், 15ஆம் அதிகார சங்கீதம் 15:2 சொல்லப்படுகிறது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறது தானே. அந்த சத்தியத்தை பேச அந்த சத்தியம் கிரியை செய்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், சத்தியத்தை நாங்கள் சொல்லும் பொழுது அந்த வசனத்தில வல்லமை இருக்கிறது. அது அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறதாக இருக்கிறது. வசனம் ஒரு பொழுதும் போய் சொல்லாது. உங்களுக்கு சுகந்தரும், குணமாக்கும், ஆசீர்வதிக்கும். அது வெறுமையாக ஒரு பொழுதும் திரும்பாது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். மாறிய முறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையை புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. அப்படியோ தேவன் அப்படியே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இந்த உலகத்துக்கு உணவு கொடுத்து விட்டு, இந்த உலகத்து பயிர்களில் கனிகளை கொடுத்து விட்டு மனிதர்களை ஆசீர்வதித்து விட்டு அந்த மழையானது மீண்டும் முகில்களுக்கு போறது. அதே போல அவருடைய வசனம் உங்களை ஆசீர்வதித்து விட்டு உங்களுடைய தேவைகளை சந்தித்து விட்டு மனதார நீங்கள் அவருடைய சத்தியத்தை நம்பும் பொழுது அந்த சத்திய வார்த்தை உங்களுடைய வாழ்வில கிரியை செய்யறதாக இருக்கிறது. அது ஒரு பொழுதும் பொய் சொல்லாததாக இருக்கிறது. பாருங்கள், அதாலதான் சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தில பொய் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அவர் பொய்யுரையாத தேவனாக இருக்கிறார். அவரை உறுதியாக நீங்கள் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 43ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போவதாக. பாருங்க, நாங்கள் வசனத்தை தியானிக்கும் பொழுது அந்த வசனத்தில ஒரு வெளிச்சம் வருகிறது. வசனத்தில அந்த கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அவருடைய வசனம். எங்களுக்கு ஏதாவது தடுமாறும் நிலைகளில அவரது வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமாக எங்களுடைய வழியை, இதுதான் வழி என்று காட்டுகிறதாக இருக்கிறது. வெளிச்சத்தை அனுப்புவார், சத்தியத்தை அனுப்புவார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். அவரை நாங்கள் சுர மண்டலங்களை கொண்டு துதிக்க வேண்டும். துதியில பிரியப்படுகிறவர். பாருங்கள், சங்கீதம் 71ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில, சங்கீதம் 71:22 என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். எங்களுடைய தேவனை துதிக்க வேண்டும். அவருடைய வசனத்தையும் துதிக்க வேண்டும். சத்தியத்தை துதிக்க வேண்டும். இஸ்ரவேலின் பரிசுத்தரை சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். பாருங்கள், தாவீது சுரமண்டலத்தோடு பாடும் பொழுது சவுலில் இருந்து அசுத்தாவி அகன்று போனதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 71ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலேயும், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்படாதபடி செய்யும். நாங்கள் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலேயும் என் வாய் சத்தியத்தை விளம்பும். பாருங்க, நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு கடைசி காலமாக இருக்கிறது. வேதாகமத்தை தியானித்து அன்னு தினமும் என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. பாருங்கள், துன்மார்க்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால்
அந்த பிசாசின் கிரிகைகளை எடுத்துக்கொண்டால் ஆகாமியத்தின் அப்பத்தை நாங்கள் புசிக்கிறோம். பாருங்கள், தேவனுடைய சத்தியத்தை தான் எடுக்க வேண்டும். ஆகாமியம் ஒரு துன்மார்க்கத்தை பிசாசிடத்தில இருந்து வருகிறதாக இருக்கிறது. ஆகாமியம் உதடுகளுக்கு அருவருப்பாக தேவன் பார்க்கிறார். சங்கீதம் 92 அதிகாரம் 3வது வசனத்திலேயும் காலையில நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொரு காலையிலேயும் இவங்களுக்கு கிருபையை தருகிறார், புது கிருபை, ஒரு பலத்தை தருகிறார். கிருபையின் ஆவியை எங்களுக்கு காலையில தருகிறார். இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நல்லமாக இருக்கும். பாங்க, நாங்கள் இரவில இந்த நித்திய வெளிச்ச நேரம் மாலையில இரவில நாங்கள் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறோம். இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிய உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன், நித்திய வெளிச்சம். இந்த உலகத்துல வார்த்தையில வெளிச்சம், அவருடைய வெளிச்சத்துல, நித்திய வெளிச்சத்துல நாங்கள் வாழுகிற வாழ்வை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. இப்படியா இருந்த அவரை நாங்கள் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். பாருங்கள், ஏசாயா 26 அதிகாரம் 3வது வசனத்தில, ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவரை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர். பாருங்கள், சத்தியம் எங்களுக்கு வருகிறது, அதோடு சமாதானமும் வருகிறது. உறுதியாக இயேசுதான் வழி, வேறு வழி இல்லை என்பதை நீங்கள் வேதாகமத்தை அறிய வேதாகமத்துல தேடி தேடி வாசிக்க வேண்டும். வேறு வழியே இல்லை. மற்ற தெய்வங்கள் எல்லாம் வீணான தேவர்களாக இருக்கிறது. இன்னைக்கு பல மதங்கள் எல்லாம் நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்துல வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடாத படிக்கு நீங்கள் அந்த பகுத்தறியும் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள, ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக சொல்லுகிற எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் தேவனுடைய வசனத்தோடு அவர் உங்களுக்கு அந்த ஆவிகளை பகுத்தறியும் வைரத்தை இந்த கடைசி காலத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த கிறிஸ்துவுக்கு விரோதமான அந்த கிறிஸ்துவின் ஆவிகள் இந்த காலத்தில வெளிப்படும். இதனால நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையினால அவர் எங்களுக்கு அந்த மரத்தை எங்களுக்கு தந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆவிகளை பகுத்தறியும் வரம் இந்த இறுதி காலத்தில எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். இந்த முத்திரையை எடுத்து விடுவீர்கள். அந்த கிறிஸ்துவின் முத்திரை அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், தானியேல் ஜெபம் பண்ணும் பொழுது பாருங்கள், தேவனிடத்துல நாங்கள் தேவனங்களுக்கு செய்கிறதற்கு நன்றி சொல்லி நாங்கள் எப்பொழுதும் ஒனஸ்டாக ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்துல பாருங்கள், தானியேல் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது தன்னுடைய சமூகத்தாலே பாருங்கள், நாங்கள் தவறு செய்தோம், நீர் எங்களுக்கு அந்த தண்டனையை தந்திருக்கிறீர், ஆனாலும் நீர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், எங்களை மன்னியம் என்று சொல்லி தானியேல் பாவ மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அவருக்கு உண்மையாக உத்தமத்தோடு இருதயத்தில இருந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். உலக மக்களுக்கு போய் பேசுவது போல பேசக்கூடாது. இருதயத்தில இருந்து முடிய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் வர வேண்டும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது, ஆனாலும் நான் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. ஆதலால் கர்த்தர் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்படி, ஒரு தீங்கு உங்களுக்கு வருகிறது என்றால் நீங்கள் ஒன்றான மெய்த்தவனிடத்தில் இருந்து தவறி போகிறீர்கள். இந்த தீங்கை எங்கள் மேல் வரப்படினீர். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரிகைகளில் எல்லாம் நீர் நீதியுள்ளவர்,
நாங்களோ அவருடைய சத்தத்தை செவிகடாமல் போனோம். பாருங்கள், சத்தத்தை, அவருடைய வசனத்தை, அவருடைய சத்தத்தை நாங்கள் செவிகொடாமல் போனால் எங்களுக்கு தீங்கி வரும். நாங்கள் உலகத்தை நாடி போகிறோம், பிசாசினுடைய வசனத்தை நம்புகிறோம், வைச்சாரம், வேசித்தனம், கொலைகள். நாங்கள் இப்படி செய்யும் பொழுது அவரிடத்துல எங்களோட உண்மையை சொல்லி நாங்கள் தவறு செய்து விட்டோம், உண்மை நம்பாமல் போறோம், எங்களுக்கு தந்த புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, சத்தியத்தின்படி, நியாய பிரமாண புத்தகத்தின்படி, கிருபையின்படி நாங்கள் நடக்காமல் போனோம், எங்களுக்கு இறங்கும் என்று கெஞ்ச வேண்டும். கெஞ்சாமல் விட்டு விட்டார்கள். பாருங்கள், அந்த பழைய ஏற்பாட்டு மக்கள். இப்படியாக நாங்கள் அவரிடத்துல கெஞ்சும் பொழுது அவர் எங்களுக்கு விடுதலையை தருகிற தெய்வமாக இருக்கிறார். 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, ரோமர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ரோமர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை, அநியாயம் பிசாசிடத்திலிருந்து வந்தது. சத்தியத்தை நாங்கள், சில ஊழியக்காரர்கள் சத்தியத்தை சக ஊழியர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். அநியாயத்தால் அடக்கி வைக்க கூடாது, சத்தியம் எல்லாருக்கும் தெரிய வேண்டும். பாருங்கள், இயேசு அதைத்தான் விரும்புகிறார். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இப்படியாக நாங்கள் உத்தமராக அந்த சத்தியத்தின்படி போதிக்க வேண்டும். பாருங்கள், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயும், வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும். பாருங்கள், சிலர் தந்திரமாக நடப்பார்கள். நாங்கள் தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனச்சாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். பாருங்கள், இயேசுவை போல நாங்கள் சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிய வேண்டும். சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது அந்த சத்தியத்தில் அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், சிலர் இந்த சத்தியத்துல பிரியப்படாமல் அநியாயத்துல பிரியப்படுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும். பாருங்கள், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு. பாருங்கள், தேவன், நீங்கள் சத்தியத்தை அறியாமல் எப்பொழுதும் எதிர்த்து நின்றீர்களாக இருந்தால் இயேசுவுக்கு எதிர்க்கிறீர்கள், வேதாகம வசனங்களுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள், தொடர்ந்து பிசாசின் வழியிலே, இந்த உலக இச்சைகளில, பாவத்தில வாழ்வீர்களாக இருந்தால் ஒரு நாள் அவர் உங்களுடைய இருதயத்தை அறிகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், அவர் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். பாருங்கள், கொடிய வஞ்சகத்தை அனுப்பும் பொழுது உங்களுக்கு திரும்ப இயேசுவிடத்துல ஒரு தடை ஏற்படுகிறது. பாருங்கள், பிசாசு உங்களை இறுக்கி பிடித்திருக்கிறது. கொடிய வஞ்சகத்தினாலே அதை நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. இதற்காகத்தான் சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசத்திலையும் தேவனில் அந்த ஒன்றான மெய்த்தேவனிலே நீங்க விசுவாசம் வைத்து சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் தீத்து 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தையில நாங்கள் வார்த்தையை அனுதினமும் இன்றைக்கு இந்த காலங்களில தியானிக்கிறோம். அது உண்மையாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. அந்த வார்த்தை கிரியை செய்கிறதாக இருக்கிறது. நாங்கள் யோவான் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பாருங்கள், சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன்.
பாருங்கள், சத்தியத்தினால ஒரு பொய்யம் வராது. சத்தியம் சத்தியமாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சத்தியத்தை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சத்திய வேதத்தை நீங்கள் ஒரு பொழுதும் விட்டுவிடக் கூடாது. சத்திய வேதத்தை நீங்கள் ஒரு ஸ்டோரி புக் படிப்பது போல ஒரு முறை படித்து விட்டு அல்லது அப்படியே விடுவதல்ல. தினமும் ஒரு வசனம், 2 வசனம், 10 வசனங்களை கூட்டி கூட்டி தியானித்துக் கொள்ளும் பொழுது அந்த சத்திய வேதம் எங்களை கிரியை செய்கிறதாக இருக்கிறது. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். பாருங்கள், பக்தனை தேற்றிடும். துன்பம் வரும், துயரம் வரும், எங்களை தேற்றுகிறது இந்த சத்திய வசனம் தான். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் உள்ளமுதிக்கும் உறுதி அளிக்கும், கள்ளங்கபடெல்லாம் அகற்றும், கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், கனமடையா வழி வகுக்கும் சத்திய வேதம். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையையும் நொறுக்கிடுமே. அதை அடிக்க அடிக்க கண்மலை கூட நொறுங்கிடும். வசனத்தினால் அடிக்க வேண்டும். அப்பாலே சாத்தானே தேவனுடைய வசனத்தினால, அப்பதினால மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்தினால ஒவ்வொரு மனிதனும் பிழைக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், பிசாசு தன்னை வணங்கும்படியாக கேட்கும் பொழுது அப்பாலே சாத்தானே, ஒன்றான மெய்த்தேவன் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். ஒரு நாள் பாருங்கள், வானமகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும், பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதமருளும் சத்திய வேதம். பாருங்கள், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது. இந்த புதிய வானம் புதிய பூமியில நாங்கள் வாழுகிற அந்த நித்திய வாழ்விலையும் அவருடைய வார்த்தை தான் அழிந்து போகாததாக, அவருடைய பொக்கிஷத்தை தான் நாங்கள் எடுத்து செல்கிறவராக பரலோகத்துக்கு இருக்கிறோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தேவனாக இருந்த அந்த வார்த்தையான வசனங்களை எங்களுக்கு தந்து கிருபையையும் சத்தியத்தையும் சமாதானத்தையும் எங்களுக்கு தந்தீரே. உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் மட்டும் இதை ருசித்து கர்த்தர் நல்லவர் என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த 5 கண்டங்களிலும் வாழுகிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் இந்த சத்தியத்தை அறிந்து சத்திய வேதத்தில அற்புதங்கள் அதிசயங்களை பெற்றுக் கொள்வார்களாக. அவர்கள் ஒவ்வொருவரோடும் உடன்படுவீராக. இந்த நாடுகளில இவர்கள் வாழ்ந்தாலும் தூரத்துக்கு சமீபத்துக்கு நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று உலக தமிழ் மக்களுக்கு பறை சாற்றுகிறோம். அந்த வீணான தேவர்களை, அந்த மத வழிபாடுகளை விட்டு கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள அந்த மதங்கள் எல்லாம் அழிந்து போகும். எரேமியா 10:11 சொல்லப்படுவது போல அந்த வீணான தேவர்களை நம்பி, மழையை வருஷிக்க பண்ண முடியாத வீணான தேவர்களை நம்பி வாழாமல் அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்தில் ஒவ்வொருவரும்
வருவார்களாக. நீர் என்னிடத்தில் வருகிறவர்களை நீர் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, இந்த உலகத்தில் ஒரு அரசை அமைக்க வரவில்லை. பரலோக வாழ்வு இந்த உலகத்திலேயும் அந்த 1000 வருட ஆட்சி, அதன் பின்பு புதிய வானம் புதிய பூமியில நித்தியமாக வாழுகிற வாழ்வை தருகிற தெய்வமாக இரட்சகராக இயேசு நீர் மட்டும்தான் இருக்கிறேன். ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து அந்த ரட்சிப்பை பெற்று அந்த நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வீர்களாக. ஒவ்வொருவரையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவசேனை எடுத்து வந்தீர்கள். எல்லாரும் ரட்சிக்கப்படும்